உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். சொல்லுங்க. இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்திடுமே, செங்கடலும் விழுந்தே வழிவிடுமே. பாடுவோமா? வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் விழுந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் விழுந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் அகன்றே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் சொல்லுங்க அகன்றே போகுமே, எல்லா இடைஞ்சல்களும் மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. சொல்லுங்க எல்லாரும். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, எல்லா குறைவுகளும் நிறைவாகும். இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் பேசுகிற நேரம் இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான தேவதாசன் பாஸ்டர் சுவாமிவேலுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். எல்லாரும் சபையாராக கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய தாசனுக்கு ஒரு கரங்களை தட்டி வரவேற்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த நம்முடைய சபையை நேசித்து நம்முடைய சபைக்கு அடிக்கடி கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிற அருமையான தேவனுடைய தாசன் இந்த உபவாச நாளிலும் இந்த நாட்களில் நான் வர வேணும்னு சொன்ன உடனே வருவதற்கு அவர் ஆயத்தப்பட்டு கடந்து வந்திருக்கிறார். எனவே கர்த்தர் தாமே நல்ல ஆத்தும பாரமுள்ள ஒரு நல்ல ஒரு தம்பி. எனவே இவருடைய உருவாக்கினவர் நம்முடைய அக்னி ஜேசாஸ் அவங்க. எனவே இந்த அருமையான தேவதாசன் நம்முடைய சபையில் இருப்பது பெரிய சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய தாசனை வரவேற்கலாமா? க்ளோரி க்ளோரி க்ளோரி, பிரைஸ் காட்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த 2வது செஷன்லையும் கர்த்தர் தாமே இடைபடுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். உள்ளே வரும் பொழுது ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை, ஒரு வல்லமையான தேவனுடைய சமூகம் இறங்கி இருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. உபவாச ஜபத்திற்கு மிஞ்சின ஒரு வல்லமை இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்தி தாங்க. கொடுத்த செய்திக்கும் இந்த வார்த்தைக்கும் ஆண்டவரே ஒரு உறுதி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பாஸ்டர் கரெக்டாக தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தையை வைத்து தான் இன்றைக்கு ஆமென் செய்தியை கர்த்தர் ஆமென் உங்களுக்காக தரப்போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே, உற்சாகத்தோடு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. என்னை எடுத்து பயன்படுத்துகிற அருமையான பாஸ்டருக்காய், குடும்பங்களுக்காய், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு என்னுடைய ஜெபத்தை காணிக்கையாய் நான் செலுத்துகிறேன். கர்த்தர் மேன்மேலும் இந்த சபையை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். இதே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் ஆமென் நிரப்புகிறவருடைய ஆமென் நிறைவாகிய சரீரமான சபைக்கு ஆமென் அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக ஆமென் ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. பரத்திலிருந்து உண்டாகிற வார்த்தை இரத்தத்தினாலே தோய்த்தெடுக்கப்பட்ட அந்த மன்னாவை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பிட்டு நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். ஒவ்வொரு இருதயங்களும் அல்லேலூயா திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேறு சிந்தனைகள் காணப்படாதபடி வார்த்தைக்கு கொடுக்கிற கனத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பி ஆண்டவரே கூர்ந்து கவனிக்க இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ண ஒரு கிருபை உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். கொஞ்சம் சொல்லுங்களேன், எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து அதை சொல்லுங்களேன், அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அது குறிப்பிடல, எது என்று குறிப்பிடல. ஆனால் பிளாங்க் ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றையும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்தில், இந்த ஒரு சபைக்காக கர்த்தர் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எல்லாவற்றையும் என்றால் என்ன? உடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அல்லேலூயா ஒரு இடம் காலி இல்லாதபடி எல்லாவற்றையும் தம்முடைய மகிமையினாலே நிரப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வெறுமையான இந்த பூமியை தம்முடைய ஹல்லேலூயா அற்புதத்தினாலே, வார்த்தையினாலே உண்டாக்கி ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்த வல்லமை உள்ள கர்த்தர் நம்மை சிருஷ்டித்த நோக்கமே ஹல்லேலூயா அவரை துதிக்கும்படியாக, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், ஜீவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை எழுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஆமென். இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறவர் கர்த்தர். என்னுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தலையாய் இருக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஆமென் என்று சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தர் நிரப்பணும். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பணும் என்று சொன்னால் கர்த்தருக்கு தேவைப்படுவது ஒருவர். அல்லேலூயா. பிசாசுக்கு ஏதாவது ஒரு உடல் தேவை. ஆமென். அந்த உடல் இல்லைன்னு சொன்னா, ஐயா இந்த உடல்ல என்னால இருக்க முடியாது, இப்போ இந்த உடலை விட்டு என்னை விடுதலையாக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பன்றி கூட்டத்துக்காவது அனுப்புங்கன்னு சொல்லி அதற்கு தேவை ஒரு உடல். ஆமென். அல்லேலூயா. அது போல கர்த்தருக்கு ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில பாத்திரங்கள் தேவை. இங்க இருக்கிற அத்தனை பாத்திரங்களை கர்த்தர் இந்த சபையில நிரப்பி வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கென்று நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக, உங்களை உருவாக்கும்படியாக, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் பிரகாசிக்கும்படியாக, ஷைன் ஆகும்படியாக, இன்னும் கர்த்தருக்காக எழும்பி காரியத்தை நடப்பிக்கும்படியாக கர்த்தர் நம்மை உருவாக்கி வருகிறார். அல்லேலூயா. உருவாக்குகிற தேவன். இந்த நாளிலே, இந்த ஜூன் மாதம் ஒரு அரை ஆண்டை நம்ம முடிக்கிறோம். ஆண்டவரே அடுத்த 6 ஆண்டு எப்படி, 6 மாதங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது கர்த்தர் உங்களை உருவாக்கி அந்த வார்த்தையின் மூலியமாய் நிரப்ப போறார் பாருங்க. அதை வைத்துக்கொண்டு இந்த 6 மாதத்தை நீங்கள் பயணிக்க முடியும். அல்லேலூயா. 6க்கும் 7க்கும் நடுவில் நிற்கிறோம். ஆமென். எரிகோக்கள் இருக்கலாம், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆமென். உடைய துதியினாலே, உடைய ஜெபத்தினாலே கர்த்தருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. 7வது மாதத்தை எல்லா எரிகோக்கள் இடித்து முன்னேறி செல்லுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா.
எல்லாவற்றாலும் கர்த்தருடைய மகிமையினால பரலோகத்தினுடைய வஸ்துக்களால நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், ஒரு பாத்திரம் தேவை. அந்த பாத்திரம் வேற யாரும் அல்ல, நீங்கள் தான். அல்லேலூயா. இந்த சபை தான் அந்த பாத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நாளில் நான் நிரப்பப்பட்டு நான் போக போகிறேன். என்னுடைய இருதயம் நிரப்பப்பட்டு போக போகிறது. என்னுடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டு, அது எதனாலே கர்த்தர் நிரப்புவார் என்று தெரியாது. நம்முடைய சில காரியங்கள், சில பேர் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளம், ஒரு பெயின்ஃபுல் பாதை. பரவாயில்ல, ஆண்டவர் இன்றைக்கு நிரப்பும் பொழுது ஆமென் சோத்திரம், சத்துருக்கள் விலகி ஓடுவதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் செய்த முதல் அற்புதத்துல ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரத்துல 6, 7, 8 நீங்கள் வாசிங்க. யோவான் 2, 6, 7, 8. சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆமென். அல்லேலூயா. 8 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஆமென், நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அங்க ஒரு பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரம் ஏதோ ஒரு காரியத்துக்காக பயன்படுத்த ஒரு பாத்திரம். ஆமென். ஒரு சுத்திகரிப்பின் முறைமையின்படி செய்யப்படுகிற ஒரு பாத்திரம், கால் கழுவுவதற்காக வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அப்படிப்பட்டதான அந்த பாத்திரத்தை, அந்த கற்சாடியை கர்த்தர் பார்த்து அதிலே நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். நிரப்பின உடனே, நிரப்புங்கள் மட்டும்தான் சொல்றார் ஆண்டவர். நிரப்பின உடனே அங்க என்ன நடக்குதுலாம் தெரியாது. உடனே மற்றவர்களை பார்த்து சொல்றாரு, இதை கொண்டு போய் நீங்கள் கொடுங்கன்னு சொல்றாரு. அது அற்புதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எந்த விதமான பாத்திரங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருக்காக இனி வரும் நாட்களிலே பயன்படுகிற பாத்திரமாய் மாற்றுவார் என்பதில் நான் விசுவாசித்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஒன்றுமில்லாமல் உடைக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம், தூர எறியப்பட்ட ஒரு பாத்திரங்களாய் இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் வரும் பொழுது அந்த பாத்திரம் எவ்வளவு சுக்குநூறாக உடைந்திருந்தாலும் அவைகளை திரும்பவுமாய் வேறே பாண்டமாய் வணைந்து நல்ல பாத்திரங்களாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு தேவை நீங்க தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் கர்த்தருக்கு தேவை? ராமேன் சொல்லலாமே. ஸோ நல்ல பாத்திரங்களை என்னை கர்த்தர் நிரப்பணும்னு சொன்னால், இந்த 6 மாதங்கள், இந்த 7வது மாதத்துக்குள்ளே போகிறோம். ஒரு பரிபூரணத்தை நான் அனுபவிக்கணும். என்னுடைய சபை அந்த பரிபூரணத்தை அனுபவிக்கணும். என் சபை ஆத்துமாக்களால் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக என் சபை மாறணும்னு சொன்னால், கர்த்தர் உங்களை கொண்டு தான் அதை செய்ய போகிறார். அதனால தான் கர்த்தர் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் என்ன? நான் நிரப்பப்படணும்னு சொன்னா, சில காரியங்களை நாம் செய்தால் கர்த்தர் நம்மை நிரப்பி பயன்படுத்த, மகிமையாய் பயன்படுத்த, வல்லமையாய் பயன்படுத்த, இவர்களைப் போல இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பயன்படுத்த தேவன் துடித்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தேவனாலே தேவனுக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாத வரைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லைன்னு சொல்லலாம். அல்லேலூயா. நம்ம யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுக்காக, தேவனாலே உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஆமென். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அப்பதான் நம்ம அர்ப்பணிக்க முடியும். ஐயோ, நான் வெறுமையா இருக்கிறேனே இந்த பாத்திரம். இல்ல ஆண்டவரே, இந்த நாளில் என்னை நிரப்பி என்னை அனுப்புவீராக. ஆண்டவரே, ஒரு பெந்தெகோஸ்தின் அனுபவத்தினாலே என்னை நிரப்புவீராக. அது வல்லமையா இருக்கலாம், பலவீன குறைவுகளா இருக்கலாம். பலத்தின் ஆவியினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். சிலரை ஞானத்தின் ஆவியினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அது எப்படி என்னை நிரப்புவீங்களன்னு தெரியாது. என்னை நிரப்பி அனுப்புங்க. நான் உமக்காக நான் பயன்பட நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. வாஞ்சையோடு விருப்பத்தோடு அமர்ந்திருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொடும். அல்லேலூயா. முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்?
வேண்டும், என்னை கர்த்தர் நிரப்பணும், கர்த்தர் என்னை பயன்படுத்தணும். வேண்டாத ஒரு பொருளாக, வேண்டாத ஒரு பாத்திரமாக இன்னும் பயன்பட முடியல. இந்த சபையில சில பேர் கர்த்தருக்காக பயன்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் சில பேர் வாஞ்சை இருக்குது, எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்யணும், எனக்கு விருப்பம் இருக்குது, கர்த்தருக்காக நான் பயன்படணும் என்ற விருப்பம் இருக்குது, கடைசி காலம் என்ற ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் நான் ஷைன் ஆக முடியல, நான் ஏன் பயன்பட முடியல என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறைவு இருக்கு மகளே. இன்றைக்கு அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி தம்முடைய மகிமையினால நிரப்பி பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. முதல் நாம செய்ய வேண்டியது என்ன? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவான் 2:5, தாய் நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. அவர், அல்லேலூயா, தன்னுடைய பிள்ளைய அவன் என்று கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் மரியாளுக்கு மாத்திரம் தான் தெரியும், மரியாளுக்கு மாத்திரம் தான் வெளிப்படுத்தப்பட்டது. இவர் யார் தெரியுமா? உன்னிடத்தில் பிறக்க போகிறவர் யார் தெரியுமா? அவர் மகிமையான தேவன். உன்னிடத்தில் பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது. உன்னிடத்தில் பிறக்க போகிறவர் ரட்சகர் என்பதை அறிந்தவளாய் மரியாள் காணப்பட்டாள். அல்லேலூயா. அதனால ஆமென். சில கேள்விகள் அங்க வரும் பொழுது மரியாள் புரிந்து கொண்டு அவர் சொல்றா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அல்லேலூயா, அவர்தான் நமக்கு கிருபை தர முடியும், அவர்தான் நம்மை உயர்த்த முடியும், அவர்தான் நம்மை விடுதலையாக்க முடியும், அவர்தான் நம்மை பயன்படுத்த முடியும். இந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய ஃபர்ஸ்ட் பிளேஸ ஆண்டவருக்கு நீங்க வைத்து பாருங்க. அல்லேலூயா. அப்படி உங்களுடைய வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். அநேக பேர் குடும்பத்தார முதலிடத்துல வைப்பாங்க. இல்ல, அந்த முதலிடம் யாருக்கு என்று கேட்டால் கர்த்தருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, சகோதரர்கள் இருக்கிறீங்க, வேலை செய்கிறவர்கள் இருக்கிறீங்க, சகோதரிமார்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் சில பேரை உணர்த்துகிறாரு. என்ன தெரியுமா? இன்னும் நான் முதலிடத்துல இல்ல, எல்லாவற்றையும் முடித்து விட்டு தான் என்கிட்ட வருகிறீங்க. ஆமென். அதனால தான் உங்களால பயன்பட முடியல, அதனால தான் நீங்கள் நிரம்பாத ஒரு பாத்திரமா இருக்கிறீங்க. ஆமென். என்னை முதலிடத்துல வை, நான் உன்னையும் முதலிடத்துல நான் வைப்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு அநேக நேரத்துல கர்த்தரை எல்லாவற்றிலும் நல்ல சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தரை தேட மாட்டோம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரட்டும், ஏதாவது ஒரு தேவைகள் வரட்டும், அப்ப மாத்திரம்தான் அந்த பாத்திரங்கள் தேடி கொண்டிருக்கோம். ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லி. இல்ல, கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, முதலிடத்துல ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் டு காட். அல்லேலூயா. அது எந்த காரியமா இருக்கட்டும், உடைய குடும்பத்தில் உள்ள நிகழ்வுகளா இருக்கட்டும், உடைய குடும்பத்தில் உடைய வருமானமா இருக்கட்டும், எந்த நிலைகளிலும் கர்த்தரை நாம் முதலிடத்துல வைக்கும் பொழுது அப்பதான் கர்த்தர் அந்த பாத்திரத்தை கண்டு நிரப்ப முடியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:11, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் போட ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? அஸ்திபாரம் இல்லாம யாராலையும் வீடு கட்ட முடியாது, அப்படிதானே? அஸ்திபாரம் இல்லாம எந்த ஒரு காரியம், எவ்வளவு ஹைட்டாக நீங்க வளர முடியாது. ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒரு மகன் ஒரு அப்பா கிட்ட போயிட்டு நான் நல்லா உயரணும்னு சொல்றாப்புல, நல்லா உயரணும், நான் நல்லா பெரிய ஆளா மாறணும் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இவங்க அப்பாவுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்றாரு? ஒரு காத்தாடியை எடுத்து நூல் எடுத்து பட்டம் விட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து விட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, அப்பா இன்னும் உயரட்டும், இன்னும் உயரட்டும், இன்னும் உயரட்டும், அவனுடைய ஆசை இன்னும் ஹைட்டுன்னு போயிட்டே இருக்குது. என்னடா இவன் ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறானே, இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் என்ன பண்ணாரு? அந்த காத்தானுடைய நூலை வெட்டிட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த பிள்ளை நினைக்கிற மாதிரி ஹைட்டா போகுது, ஆனா கொஞ்ச தூரம் போயிட்டு அந்த காத்து இல்லாத இடத்துல திரும்ப கீழே விழுது. இந்த பையனுடைய முகத்தை பார்த்தா டிசப்பாயிண்ட் ஆகுறான். அப்பா ஏன் திரும்ப கீழே வர்றோம் என்று சொல்லும் பொழுது அப்பா சொன்னாராம், உனக்கு எல்லாவற்றையும் செய்ய ஒரு நான் இருக்கிறேன், நல்ல டீச்சர்ஸ்கள் இருக்கிறாங்க, அம்மேன் சோத்திரம், நிறைய காரியம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு அம்மேன் உயர பறக்கணும், உயர உயர உயர. நிறைய நேரத்தில் நம்ம உயர்வை பார்த்துருவோம், ஆனால் குடும்பத்தை இழந்து விடுவோம். உயர பறந்துடுவோம், ஆனால் பலன் இல்லாமல் நம்ம போய்விடுவோம். உயர பறந்துடுவோம், அந்த உயர்வை அனுபவிக்க முடியாமல் அநேக பேர் சிதறி கொண்டிருக்கிறாங்க, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, என்னை முதலிடத்தில்
முதலிடத்துல வை. ஹல்லேலூயா. அஸ்திபாரமாகிய என் மேல உன்னுடைய வீட்டை கட்டு, உன்னுடைய வியாபாரத்தை கட்டு, உன்னுடைய குடும்பத்தை கட்டு. நான் அஸ்திபாரமா இருக்கிற வரைக்கும் எந்த அலை மோதினாலும் உன்னுடைய வாழ்க்கையை ஒருவனும் தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போட்டால் மாத்திரம்தான் நிலைத்து நிற்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எப்போன்னு கேட்டா, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல உங்களுடைய வீட்டை, குடும்பத்தை, உங்களுடைய வியாபாரங்களை, உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் வைக்கும் பொழுது கர்த்தர் கட்டி எழுப்புவாரு பாருங்க. கர்த்தர் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் சரியாய் போட்டு விடுங்க. என்ன அஸ்திபாரம்? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எனக்கு இயேசுதான் எனக்கு முதலிடம் அப்படின்னு போட்டு பாருங்க. கர்த்தர் அதை வைத்துதான் உங்களை உயர்த்துகிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இயேசுவை முதன்மைப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில நிரம்பாத இடங்கள் எல்லாம் நிரம்பி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரண்டாவதாக, நான் முதன்மைப்படுத்துவது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 5:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 5:14, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். ஆமென். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. For the love of Christ constrains us. ஹல்லேலூயா. அது நெருக்கி ஏவுகிறது. எப்பப்பா நெருக்கி ஏவும்? இந்த அன்பு என்ன பண்ணுது? நான் முதன்மைப்படுத்தும் பொழுது, இயேசுவை முதன்மைப்படுத்தும் பொழுது, என் அஸ்திபாரம் இயேசுவா இருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில நிரம்பாத இடங்கள் எல்லாம் நிரம்பி நான் முதன்மையாய் நானும் வருவேன், உயர்வேன் என்ற ஒரு அஷூரன்ஸ் இருக்கிறது. இரண்டாவதாக, நீங்கள் இயேசுவுடைய அன்பை நீங்கள் உயர்த்தும் பொழுது, முதன்மைப்படுத்தும் பொழுது, முதலிடத்தில் வைக்கும் பொழுது, நிச்சயமாய் சொல்றேன், ஒரு அசாதாரணமான வல்லமை உனக்குள்ளே காணப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய அன்பு என்ன செய்யும் என்று சொன்னால், எத்தனை நெருக்கங்கள், ப்ராப்ளம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39 வரைக்கும் எவ்வளவு ப்ராப்ளங்கள் வருது. ஆனாலும் இயேசுவின் அன்பு மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா, நெருக்கி ஏவி என்னை கொண்டு போகிற இடத்துல அது கொண்டு போயிடும்பா. எடுத்து வாசிங்க. ரோமர் 8:36 39 வரைக்கும். யார் உபத்திரவமோ, வியாகுலம், துன்பம், பசியோ, நிர்வாணம், நாசமோசமோ, பட்டயமோ, ஆமென், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் 38 39 வாசிக்கலாம். ஆமென். ஜீவனானாலும், ஆமென், அதிகாரங்களானாலும், ஆமென், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், ஆமென், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டி ஆனாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என்ன நிச்சயம் சொன்னா, எவ்வளவு சூழ்நிலை வரட்டும், நாசமோசங்கள் வரட்டும், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் என்ன வந்தாலும், இந்த அன்பு மாத்திரம் என்ன செய்யும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாய் செயல்படும் என்பதை பவுல் சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அநேக தேவனுடைய தாசர்கள் எப்படி இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை ஜெயித்தார்கள் என்று சொன்னால், இயேசுவினுடைய அன்பு நெருக்கி ஏவி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ரோமில் இருந்து வெளியே போயிட்டு பேதுரு தன்னுடைய ஊழியத்தை ஸ்தாபிக்க விரும்பி போகிறார். நிறைய பிரச்சனைகள் ரோம்ல, நிறைய ப்ராப்ளம் வந்து கொண்டே இருக்குது ரோமாபுரியில. அதிலிருந்து வெளியே போயிட்டு தப்பித்து போயிட்டு சுவிசேஷங்களை சொல்ல வேண்டுமே, அப்படிலாம் சொல்லும் பொழுது அது போகிறதான வரியில இயேசு எதிர்பட்டு சொல்றாரா, ஆண்டவரே நீங்க எங்க போறீங்க? நான் உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்ல போறேன். நீங்க எங்க போறீங்க? நான் ரோமுக்கு போறேன். ஏன் ரோமுக்கு போறீங்க ஆண்டவரே? நீங்க எதுக்கு ரோமுக்கு போறீங்க? ரோமாபுரிக்கு எதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டு சொல்றாராம், திரும்ப சிலுவையில் அறையப்படும்படியாக நான் போறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்து விட்டீங்க, நீங்க ஏன் திரும்ப அறையப்பட வேண்டும் என்று பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கும் பொழுது, அங்கு அறையப்படுவதுதான் என்னுடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது, இல்ல ஆண்டவரே நீர் போதும், நான் தானே அதை செய்யணும்னு சொல்லி அந்த அன்பு நெருக்கி ஏவி போகிறாரு. பேதுருடைய மனைவியை அங்க சிலுவையில் அறையிறாங்க.
சிலுவையில் அறையும் பொழுது வலி தாங்க முடியவில்லை. ஆமென், சோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பேதுரு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையினுடைய பாடுகள், அந்த அன்பை நினைச்சுக்கோ, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அல்லேலூயா. பாருங்க, இந்த அன்பு என்ன செய்யும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம் வழி தவறி போகாதபடி, இடறி போகாதபடி, கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க, உயர்த்தப்பட, ஆசீர்வதிக்கப்பட ஒரே ஒன்றுதான் நம்மை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும், ஸ்டிரப் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு. எபேசியர் 3:19 நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 3:19, அந்த அன்பை ஆமென் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், ஆமென், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இது என்ன அன்பு தெரியுமா? அறிவு கெட்டாத அன்பு. இந்த அன்பு எனக்கு என்ன செய்யும் என்று கேட்கலாம். அந்த அன்பு என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு ஏவப்படாம நீங்க இந்த சபைக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஏவப்படாம உங்களுடைய வேலைக்கு போக முடியாது. ஏவப்படாம எந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்ப நம்ம ஏவுகிற ஒரு ஆயுதமாக, உந்தி தள்ளுகிற ஒரு ஆயுதமாக என்று செயல்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய தேவனுடைய அன்பு செயல்படுகிறதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் நிரப்பப்படணும்னு சொன்னா முதல் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. உங்க அஸ்திபாரம் கர்த்தரிடத்தில் இருக்கணும். அடுத்தது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன என்று சொன்னால், எப்படி நிரப்பப்படணும்னா, தேவ அன்பினாலே நான் நிரப்பப்படும் பொழுது நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை என்னால செய்யப்பட முடியும். அல்லேலூயா. அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவும் பொழுது என்னால சும்மா இருக்க முடியாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பார்த்து கொண்டு இருக்க முடியாது. என்னுடைய சபை இப்படியாய் வெறுமையாய் இருப்பதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. சபைக்காக, குடும்பங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஃபியூல் என்னன்னா தேவ அன்பு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, இந்த தேவனுடைய தாசர்கள், சீஷர்கள் எப்படிப்பா ஆண்டவருக்காக பெரிய காரியங்களா செய்தாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல அவங்க பயன்படாத ஒரு பாத்திரங்களா தான் இருந்தாங்க. பயந்த பாத்திரங்களா இருந்தாங்க, சந்தேகப்படுகிற பாத்திரங்களா இருந்தாங்க, அவிசுவாசப்படுகிற பாத்திரங்களா இருந்தாங்க, இருமனம் உள்ளவர்களா இருந்தாங்க, சோர்ந்து போனவர்களா இருந்தாங்க. ஆமென். பலவீனப்பட்டவர்களா இருந்தாங்க. எப்படி இவர்களால தேசங்களை அசைக்க முடிந்தது? எப்படி இவர்களால அநேக நாடுகளை அசைக்க முடிந்தது? எப்படி இவர்களால அநேக ராஜாக்களை மனம் திரும்ப வைக்க முடிந்தது என்று கேட்டா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆஃப்டர் த கிராஸ், த crucifixion of Jesus, ஆண்டவருடைய சிலுவை மரணத்துக்கு பின்புதான் இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அல்லேலூயா. ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமென். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியினால் கர்த்தர் நிரப்பின நாள் முதற்கொண்டு அடுத்த நாள் எழும்பி, அல்லேலூயா, ஆமென், சோத்திரம், சிலுவையை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாய் மாறிவிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. எத்தனை பாடுகள் வரட்டும், ஆமென், சோத்திரம், நம்ம சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பாட காட்டில என்னுடைய பாடு ரொம்ப சிறியது என்று சொல்லி இன்னும் நம்ம ஆண்டவருக்காக எழும்புவோம். அல்லேலூயா. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது சிலுவையை மாத்திரம் நோக்கி பாருங்க. சிலுவையை மாத்திரம் நோக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போக மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவீனப்பட்டு போக மாட்டீங்க. உங்களால உட்கார முடியாது. தேவனுடைய சிலுவை மரணம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. இந்த பேதுருடைய வாழ்க்கையில, சீஷர்களுடைய வாழ்க்கையில திரும்பவுமாய் அவர்கள் எழும்பி பிரகாசித்தாங்க. எப்படி முடிந்தது என்று சொன்னால், சிலுவையை அவர்கள் கையில் எடுத்தாங்க. அல்லேலூயா. அந்த சிலுவையை சுமக்க ஆரம்பித்தார்கள். சிலுவையை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். சிலுவையை முதன்மையாய் வைக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய வைத்தார், அந்த பாத்திரங்களை நிரப்பி. அல்லேலூயா. பேதுருடைய பிரசங்கம் ஒரு 3 நிமிஷம் தான் சொல்றாங்க. 3 நிமிஷம். 3 நிமிஷத்தினுடைய பிரசங்கத்துல 3000 பேர் நம்ம எதிர்பார்த்தோமா? எதிர்பார்க்க முடியுமா? 3 நிமிஷம் பிரசங்கம். ஆமென். அதுக்கு முன்னாடி யாரு? மறுதலித்தவன். அதுக்கு முன்னாடி யாரு? தேவ, ஆமென், சோத்திர, நாலாம் பயன்படுவனா என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்தவனுடைய ஒரு வாழ்க்கையில கர்த்தரால் நிரப்பப்பட்ட அடுத்த நிமிடத்துல கர்த்தர், ஹல்லேலூயா, மகிமையான பாத்திரமாய் அவன் மாறினான். இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் பயன்படுத்தணும்னு விரும்புறாருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள் மூலியமாய் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற போறீங்க. உங்களுடைய பாடல்கள் மூலியமாய் அநேக பேர் ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் கர்த்தரை முதலிடத்தில் வைங்க. ஹல்லேலூயா.
அமேன், சோத்திரம். அவருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுங்க. அமேன். அவருடைய அன்பை நீங்கள் அதிகமாய் தரித்து கொள்ளுங்க. சிலுவையை பற்றி அதிகமாய் நேசிங்க. அவரை பற்றி சொல்லுங்க. கர்த்தர் அதை வைத்துதான் அமேன் உங்களை நிரப்ப முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:25 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:25. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நோக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். நான் அசைக்கப்படாதபடி ஆமென். அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். இருக்கிறார். இது யார் சொல்றாருன்னு கேட்டா, பேதுரு எழும்பி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு ஏறெடுக்கிற ஒரு பிரசங்கம். நான் யாரை முன்வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், சிலுவை நாதரை நான் முன்வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சிலுவை தான் நம்முடைய உயர்வினுடைய ரகசியமா இருக்கிறது. சிலுவை தான் நம்ம விடுதலையாக்கப்படிய ஒரு ரகசியமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சிலுவையை நாம் முதன்மைப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் சொல்றேன், அந்த சிலுவையிலிருந்து வருகிற பலன், ஆசீர்வாதங்கள் உனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக டிரான்ஸ்ஃபர் ஆகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அடுத்து எதை நான் முதன்மையாய் வைத்தால் நிரப்பப்பட முடியும்? ஆமீன். எபிரேயர் 12:24 நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12:24, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஆமென். இயேசுவினிடத்திற்கும் இயேசு கிறிஸ்து ஆமென் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துல வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து என் வாழ்க்கையில நன்மையினால என் வாழ்க்கை நிரப்பப்படணுமா? என் குடும்பம் நன்மைகளால நிரப்பப்படணும்னா ஆண்டு கேட்கறதுல ஒண்ணே ஒண்ணு, என்னுடைய ரத்தத்தை நீங்கள் முதன்மைப்படுத்துங்க. என் ரத்தத்தை நீங்கள் கனப்படுத்தி பார் மகளே. ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில என் ரத்தம் நன்மையானவர்களை உனக்காக பேசி கொண்டு வந்து நிரப்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்னையா செய்யும் அப்படின்னு கேட்டா, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதோ அந்த தடைப்படுகிறதுக்கு காரணமாக இருக்கிற சத்துருக்களை நிர்மலமாக்கி உலகத்துல நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு ஆயுதமாய் செயல்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 10:16 இவனமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:16. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நான் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த பாத்திரமாய் மாறணும்னு சொன்னா அது எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா இயேசுவின் ரத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுங்க, நிரப்பப்படுவீங்க. ஆமென், சோத்திரம். கர்த்தருடைய ஆமென், சோத்திரம். அன்புக்கு முதலிடத்தை கொடுங்க, நீங்க நிரப்பப்படுவீங்க. இதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆமென். இயேசுவுடைய சிலுவை மரணத்துக்கு முதன்மைப்படுத்துங்க. அந்த சிலுவையை முதன்மைப்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தராலே நீங்கள் நிரப்பப்படுவீங்க. நன்மைகளால நிரப்பப்பட நான் என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தத்தை நான் கையில் எடுத்து ஆமென், சோத்திரம், நான் முதன்மைப்படுத்தும் பொழுது, நான் கனப்படுத்தும் பொழுது, எல்லா நிலைகளில் இயேசுவின் ரத்தத்தை நான் கூறும் பொழுது நான் விடுதலையாக்கப்படுகிறேன், நன்மைகளால் நிரப்பப்படுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். கண்களை மூடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே, இனி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர்தான் முதலிடம். வாயை திறந்து அறிக்கை பண்ணலாமே. அன்பு சகோதரனே, சகோதரியே, இதுவரைக்கும் யாரையோ முதலிடத்தில் வைத்து ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆமென், சோத்திரம். டாக்டர்களை முதலிடத்தில் வைத்திருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர், அவர்களால தான் எனக்கு சுகம் கிடைக்கும், இவர்களால மட்டும்தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று மனிதர்களை தேடி போயிருக்கலாம். இன்றைக்கு இயேசு உன்னை தேடி, அல்லேலூயா, உங்களை தேடி இந்த வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுக்கு நான் முதலிடத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, தேவ அன்பு எனக்குள்ளாக ஊற்றப்பட்டு ஆண்டவரே ரத்தத்தின் வெள்ளை அணுக்களை போல என்னை உந்தி தள்ளட்டும். ஆண்டவரே, உமக்காக எழும்ப செய்யட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சிலுவை காட்சியை கண்டு முன்னேறத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தருவீராக. எந்த சூழ்நிலையிலும் சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்க கிருபை தருவீராக. என் குடும்பத்துக்கு அந்த கிருபையை தருவீராக. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே நாங்கள் முதன்மைப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சத்துருவையும் ஆண்டவரை நிர்மலமாக்கக்கூடிய, ஆண்டவரை எங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ரத்தத்தின் வல்லமையை நாங்கள் முதன்மைப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நிரப்பாத ஆண்டவரை நிரம்பாத இடங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் சபை வளரும் பொழுது நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? இதெல்லாம் விட்டுறாங்க.
கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தது விடுறாங்க, கர்த்தரை தேடுவதை விட்டுறாங்க, ஜபத்திற்கு முதலிடத்தை கொடுக்கறதை விட்டுறாங்க. இதெல்லாம் விடும் பொழுது நம்முடைய ஜபத்தினுடைய குறைவு தான் வாழ்க்கையினுடைய குறைவாய் மாறுகிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. இரண்டாவது, என்னுடைய பாத்திரமாகிய நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை நிரப்பப்படணும், கர்த்தராலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது யோவான் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்து இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அந்த விளிம்பு வரை நிரப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் சாதாரணமா நான் நிரம்ப விரும்பல, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நான் நீந்தி மூழ்கத்தக்கதான நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நான் மாறணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே சோத்திரம். பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னா சோத்திரம் ஏதோ தண்ணீரால மாத்திரமல்ல, எண்ணெயினால மாத்திரமல்ல, ஏதோ பொருட்களால மாத்திரமல்ல, உடைய பாத்திரத்தை கர்த்தர் அபிஷேகத்தினால், கிருபைகளால, வல்லமையினால, ஞானத்தினால நிரப்ப கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால நிரம்பாம நம்ம எதையும் நம்ம சாதிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். சீஷர்கள் கூடி இருந்தாங்க. அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அல்லேலூயா, போதுங்க. they were all filled with the holy spirit. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேருக்கு இந்த சந்தேகம் தான் இருக்குது. நீங்க அநேக பேருக்கு இந்த வெறுமை தான் இருக்குது. என்னன்னா, இன்னும் நான் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பப்பட முடியலையே. ஆண்டு சொல்றாரு, வெறுமையான பாத்திரமா இருக்கிற மகளே, ஆனால் நான் திட்டம் வைத்திருக்கிறேன். என்னுடைய சமூகத்தில் நீ காத்திரு, என்னுடைய சமூகத்தில் நீ அமர்ந்திரு, நான் நிரப்ப வல்லவராய் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 120 பேர் அந்த அறைக்குள்ளாக உட்கார்ந்து இருந்த 120 பேர் ஒருத்தர் கூட மிஸ் ஆகல. 120 பேர் மேலையும் கர்த்தர் தம்முடைய அக்கினிய அபிஷேகத்தை ஊற்றி பயன்பட வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விசுவாசிக்க இங்க இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் நிரப்பதான் போகிறார். இதுல குறைவுள்ளவர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். அந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மகிமையில நிறைவாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 6:8, விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் செய்தான். அல்லேலூயா. நம்ம பயன்படணும், அற்புதத்தின் பாத்திரங்களாக நாம் மாறணும்னு சொன்னா, ஆண்டவர் எதை விரும்புகிறார்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். ஆமென். தேவனுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வயதானவர்கள், ஆமென், சோத்திரம், வாலிபர்கள் என்று கர்த்தர் வித்தியாசம் பார்க்கிறது அல்ல. ஆமென். இந்த சபை வளரணும், எழுப்புதல் அடையணும்னு சொன்னா, ஆண்டவர் விரும்புகிறது நீ நிரம்பி இருந்தால் மாத்திரம் தான் பயன்படுத்த முடியும். பாத்திரங்கள் வெறுமையா இருப்பது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. நீ நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரமாய் நீ மாறு, நான் உன்னை பயன்படுத்துகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், வல்லமையினாலே நிரப்பப்படணும். ஒரு ஆமென் சொல்லலாமே. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவ வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறதா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. வல்லமையினால் நான் நிரப்பப்படணும்னா எதை கொண்டு நான் நிரப்பணும்னு சொன்னா, தேவ வார்த்தை எனக்குள்ள நிரப்பப்படணும். அல்லேலூயா. வெளிப்புற சரீரத்துக்கு அநேக உணவுகளை நாம் சாப்பிடலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உள்ளான ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்க நிரப்பிக்கொண்டே இருங்க. அல்லேலூயா. ஆமென். குழப்பங்களா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், ஆமென், நீங்கள் வாசிக்க துவங்குங்க, கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்டு கொண்டே இருங்க. அந்த வார்த்தை அக்கினி போல இருக்கும் என்று சொல்லப்பட்ட வண்ணமாய், ஆமென், சோத்திரம், தியானிக்கையிலே அக்கினி மூண்டது என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் இந்த வார்த்தை உள்ளே செல்லும் பொழுது இருக்கிற குழப்பங்கள், இருக்கிற வெறுமைகள், இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை சுட்டெரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எலும்புகளில, நரம்புகளில, சிந்தை மண்டலங்களில, பார்வைகளில, நாவுகளில இருக்கிற எல்லா சத்துருடைய நுகத்தடிகளை உடைத்து, ஆமென் சோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை நிரம்புச்சுன்னு சொன்னா வல்லமை நிரம்பும். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:5 கூட வாசிங்களே. 6:5. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் ஆமென் பிரியமாய் இருந்தது. ஆமென். அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகி தேவானையும் ஸ்தேவானையும். போதுங்க, பாருங்க, அங்க இருக்கிற நிறைய பேரை பார்க்கிறோம். அவங்க எல்லாம் எப்படி எதனால நிரப்பப்பட்டாங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியினால, விசுவாசத்தினால நிரப்பப்படணும். அல்லேலூயா. ஏன் விசுவாசத்தினால நான் நிரப்பப்படணும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள நிரப்பப்படாம நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் அதற்கு பயன் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசத்தின் ஆவி இன்றைக்கு நீங்க கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பயன்பட விரும்புகிறேன். இதுவரை ஆண்டவர் இந்த 6 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகளை நான் ஆண்டவரை அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஹல்லேலூயா விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பி பயன்படுத்துவார். ஆமென். உபாகமம் 34:9 வாசிங்களேன். உபாகமம் 34:9. கைகளை வைத்தபோது நிரப்பப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானம் தன் வீடை கட்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். உடைய குடும்பத்தை கட்ட வேண்டும், நம்முடைய சபையை கட்ட வேண்டும். ஆமென் சோத்திரம். இதெல்லாம் எதுல ஆண்டவர் பேஸ்ல வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம் ஞானத்தினால நிரப்பப்பட்டால், ஹல்லேலூயா, நிச்சயமாய் சொல்றேன், உடைய வாழ்க்கையில உயர்வை அப்பதான் பார்க்கவே முடியும். சுய ஞானத்தில் ஓடி பாருங்களேன், முடியாது. சுய பலத்தில் ஓடி பாருங்களேன், முடியாது. ஆமென். கொஞ்ச நேரம் ஓடலாம், ஆனால் அது அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் அந்த டிஸ்டன்ஸை நம்ம கடக்கவே முடியாது. ஆண்டு சொல்றாரு, ஆமென், ஞானத்தின் ஆவியினால் நிரப்ப நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சபைக்கு வர்றதுக்கு ஒரு ஞானம் வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஞானம் வேண்டும், ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க ஒரு ஞானம் வேண்டும். ஆமென். குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு ஞானம் வேண்டும், செலவு செய்ய ஒரு ஞானம் வேண்டும், சேமிக்க ஒரு ஞானம் வேண்டும். இந்த ஞானத்தை தர தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஞானத்தை ஆவியாக கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தை ஆவியாக கொடுக்கிறார். வல்லமையினால் நிரப்ப தேவன் தயாராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த சரீரம் எல்லாம் தேவனுடைய வல்லமையினால, பரிசுத்த ஆவியினால, விசுவாசத்தினால, ஞானத்தினால நிரப்பி தான் அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. உபாகமம் 6:11 வாசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடு எதனால நிரப்ப கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார் என்று பாருங்க. ஆமென். உபாகமம் 6:11. நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள். போதுங்க, அல்லேலூயா. நீ நிரப்பாத, நம்மளால நிரப்ப முடியாத நம்முடைய வீடை நாம் நிரப்பாத சகல வஸ்துக்களால தேவன் நம்முடைய வீட்டை, குடும்பத்தை, வாழ்க்கையை நிரப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. full of house full of good things. அல்லேலூயா. நல்ல காரியங்களால, நல்ல அபிஷேகத்தினால, நல்ல ஒரு வழிநடத்துறதுனால நம்மை நிரப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டு சொல்றாரு, எல்லாவற்றாலும் நான் நிரப்ப போகிறேன். வாய்களை திறந்து இந்த வார்த்தை திரும்ப அறிக்கை பண்ணலாமே. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டு நிறைய கேள்விகளோடு நீங்கள் இருந்தாலும் ஆண்டு சொல்றாரு, உன்னை பயன்படுத்த நான் திட்டம் வைத்திருக்கிறேன். இதுவரை பயன்படாத பாத்திரங்களாக இருக்கலாம், வாஞ்சையோடு அமர்ந்து கொண்டிருக்கலாம், தயங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் இருக்கு, எல்லாமே இருக்குது, ஆனால் என்னால பயன்பட முடியுமா? பயன்பட முடியும். ஆமென். நீங்கள் நிரம்புங்க, கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் சில பேரை மறைத்து வைத்திருப்பாரு. சில பேர் பயன்படாம இருப்பாங்க, ஆனால் எங்க இருந்து எழுப்புவாருன்னு தெரியாது. இந்த எலியாவை எங்க இருந்து எழுப்புவாருன்னு தெரியாது. இந்த சீஷர்களை, இவங்க மீனவர்களா இருந்தாங்க, இவங்களாம் பயன்படுவாங்களா? ஆண்டவர் நிரப்புனாருங்க.
ஆண்டவர் நிரப்புனா எந்த பாத்திரத்தையும் ஆண்டவரால் நிரப்ப முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம ஒப்பு கொடுக்காத வரதான் அப்படியே இருக்கும். மூடின பாத்திரங்களை போல இருக்கும். ஆமீன். திருப்பி போட்ட பாத்திரங்களை போல இருக்கும். ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, இருதயங்களை திறந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது, வாயை விரிவாய் திறக்கும் பொழுது, நன்மைகளால் நிரப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 2:6 வாசிங்க. முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஆமென், அல்லேலூயா. சுத்திகரிக்கிற முறைமையின்படி 6 கற்சாடி. இந்த 6வது மாதத்துல கூட பாருங்க, ஆண்டவர் இந்த கற்சாடிகளை குறித்து பேசுகிற நோக்கம் என்ன? நம்ம எல்லாரும் ஒரு பாத்திரங்களா இருக்கணும். ஆமென். மூளையில ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்க தேவன் விரும்பல. அல்லேலூயா. வெறுமையான பாத்திரமா, உதவாத பாத்திரமா இருக்க தேவன் விரும்பல. நம்ம வெறுமையான பாத்திரங்களை தம்முடைய ஆமென் கிரியைகளால, மகிமையினால நிரப்ப தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பாத்திரங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று அப்போஸ்தலர் 9:15 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 9:15. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்குது? நான் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு பர்பஸ் இருக்குது. அல்லேலூயா. நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஆமென். கர்த்தர் சொல்றார், நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. இதுவரைக்கும் அவர் என்ன வேலை செய்துட்டு இருந்தார் தெரியுமா? தெரிந்து கொண்ட பாத்திரம் தான். ஆனா எல்லாவற்றுக்கும் எதிர்மறையான காரியங்களை அந்த சவுல் செய்து கொண்டிருந்தான். ஆமென், சோத்திரம். ஆமென். கர்த்தரால என்னெல்லாம், கர்த்தரை எப்படியெல்லாம் துக்கப்படுத்தணுமோ, கர்த்தருக்கு விரோதமா என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிற ஒரு பாத்திரமாய் காணப்பட்ட சவுலை தான் கர்த்தர் பிடித்தார். பிடித்து இந்த இவ்வளவு உற்சாகமா எல்லாத்தையும் செய்யறாப்லையே, இந்த உற்சாகத்தை இங்க காட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அப்படியே டைவர்ட் பண்ணி தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் சவுலை மாற்றினார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொள்றாருன்னா ஒரு அபிஷேகத்தை தராம, கிருபையை தராம, வல்லமையை தராம, உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைக்காம தெரிந்து கொள்ளவே மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா தெரிந்து கொண்ட பாத்திரமே. அதனால தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. எதிர்ச்சி யாரும் இங்க வரல. எதிர்ச்சி அந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல உன்னை அபிஷேகம் பண்ணல. எதிர்ச்சியா கிருபைகளை தரல. எதிர்ச்சியாக எல்லா நன்மைகளை தந்து உங்களை வழிநடத்தி கொண்டு இல்ல. ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த மகிமையான தேவனாலே நான் நிரப்பப்பட, இந்த மகிமையான தேவனுடைய கரத்தில் ஒரு ஆயுதமா இருக்க என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். அந்த தெரிந்து கொண்ட தேவன் நம்மை பயன்படுத்த, நம்மை நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை நிரப்பணும்னா மூன்றாவது நான் என்ன செய்யணும்யா அப்படின்னு கேட்டா 9:5 அப்போஸ்தலர் 9:5. ஆமென். ஆண்டவரே, நீர் யார் என்றார். நீ யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆமென். உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அடுத்த வரி வாசி. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அதற்கு கர்த்தர், ஆமென், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஆண்டவராலே பயன்படுத்த வேண்டும் என்று நிரப்புகிற, நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே பயன்படணும், தெரிந்து கொள்ளப்படணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்க விரும்புகிறார் உங்ககிட்ட இருந்து. அல்லேலூயா. நான் நிரப்பணும்னா அதற்கு முன்னாடி இந்த வார்த்தை, ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொன்னா நீ விசுவாசிக்கிறியான்னு ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்டிருக்கிறார். குருடனை பார்த்து கேட்கிறாரு, முடவனை பார்த்து கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்டவர் இன்றைக்கு இந்த சபையை நோக்கி ஒரு வார்த்தையை நோக்கி பார்க்கிறாரு, வார்த்தையை அனுப்புகிறாரு. நீங்கள் தெரிந்து கொண்ட பாத்திரம் உண்மைதான். நான் கையில் எடுத்து பயன்படுத்தணும்னு சொன்னா உங்களிடத்தில் நான் ஒன்று என்று எதிர்பார்க்கிறேன். என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சபைகளையும் அடித்து நொறுக்குகிற ஒரு வேலையை செய்ய முற்பட்டவனை கர்த்தர் தம்முடைய வேலைக்காக கர்த்தர் எடுத்தார்.
ராமேன் சொல்லலாமே? அல்லேலூயா. மோசே எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 7:35. அப்போஸ்தலர் 7:35. அதிகாரியாகவும் ஆமென். நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலி பிறந்த இந்த மோசேயே தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் 40வது வயதுல வெளியே கொண்டு வராரு. ஆமென், சோத்திரம். அவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. 40 வருஷம் உருவாக்குறாருங்க. 40 வருஷம் அவனை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். தேவையில்லாத காரியங்கள்லாம் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அதெல்லாவற்றையும் களைத்து போட்டு அவனை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த டைம்ல என்னை எடுத்து பயன்படுத்திட்டோமே ஆண்டவரு? கரெக்டு தான். ஆண்டு சொல்றாரு, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கிட்ட காணப்படுகிற குறைவுகளை முதலாவது எடுத்து தம்முடைய நிறைவினாலே நிரப்ப தேவன் திட்டம் வைக்கிறார். ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 40வது வயதிலேயே இந்த 20 லட்சம் ஜனங்களை தூக்கி மோசேக்கு கொடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? ஒவ்வொரு நாளும் ஒரு 10,000 பேராவது வெட்டி போட்டிருப்பார். அப்படி தானே? பயங்கர கோபக்காரர் அவரு. ஆமென். பயங்கரமான கோபக்காரர். ஒரு சின்னது சொல்லக்கூடாது, அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட கோபத்தை மாற்றணும்னு சொன்னா, ஆமென், இந்த மோசே என் பாதத்தில் அமரணும். ஆமென். இந்த மோசேக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். பூமியிலே இவனை போல சாந்தமுள்ளவன் இல்லை என்ற அளவுக்கு கர்த்தர் அவனை உருவாக்கி நிரப்பி இப்ப கொண்டு போய் நிறுத்தி 20 லட்சம் பேரை கொடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் வந்து சொல்ற குறைகள் இருக்குதே, ஒவ்வொருத்தரும் வந்து அவர்கிட்ட சொல்ற விண்ணப்பங்கள் இருக்குதே, பயங்கரமா இருக்கும். பாளையத்தில் இவன் எனக்கு இது விரோதமா பண்ணிட்டான், இவன் எனக்கு விரோதமா பண்ணிட்டான், எல்லாம் வராங்க. அதுக்கு பிறகுதான் ஸ்தோத்திரம் அவருடைய மாமா வந்து சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் ஒரு அதிபதி ஏற்படுத்துப்பா, உன்னால தனியா பார்க்க முடியாது. அப்ப அவன் சொல்லுகிற வரைக்கும் தனி ஆளாக ஒவ்வொருவருக்கும் பொறுமையா அந்த விண்ணப்பங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த பொறுமையை கர்த்தர் தந்தார், சாந்த குணத்தை தந்தார், ஒரு அமைதலை கர்த்தர் தந்தார். ஆமீன். 70 பேர் மேல இருந்த கிருபையை ஒரு நபர் மேல வைத்திருந்தாருன்னு சொன்னா, ஆமீன், ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் இந்த 40 வருஷம் ஹல்லேலூயா எவ்வளவாய் கர்த்தர் அவனை நிரப்பி இருப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே? ஹல்லேலூயா. கேத்ரின் குல்மன் எத்தனை பேருக்கு தெரியும்? அமேன். அமெரிக்கா தேசத்தில் வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு சகோதரி. அமேன். ஊழியக்காரமா. அமேன். சோதரன். அப்படிப்பட்டவங்க ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்தில் கர்த்தர் எப்படி பயன்படுத்துறார் பாருங்க. அமேன். சோத்திரம். அப்படி பயங்கரமாய் பயன்பட்டு ஒரு பெரிய கூட்டம், ஒரு க்ரூசைட் மாதிரி நடக்குது. ஒரு பெரிய டெலிவரன்ஸ் மீட்டிங்கு, நிறைய பேர் சுகம் பெற்று போறாங்க. இந்த கூட்டத்தை முடித்த உடனே எல்லாரும் இவர்கள் நெருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த வழியா கடந்து போறதுக்குன்னு பிளான் பண்ணி ஒரு சமையல் அறை வழியாக வெளியே கொண்டு போயிடலாம் இவங்கள அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அந்த சமையல் அறை வழியாக அவங்க நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அங்க சமையல் செய்தவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க இந்த சர்மனியே கேட்கல, அந்த மெசேஜை கூட அவங்க கேட்கலையாம். அவங்க பாட்டு அந்த சமையல் வேலையில மாத்திரம் தான் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. இவங்க கடந்து போறாங்க, அவங்க பேரை கேட்கல, அவங்களுக்காக யாருக்காகவும் ஜெபம் பண்ணல. அந்த வழியாய் கடந்து போன மாத்திரத்திலேயே அத்தனை பேரும் பாவ உணர்வு அடைந்து கீழே விழுந்து, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி விழுந்தாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், நான் ஒரு சகோதரியா இருக்கிறேன், கர்த்தர் என்ன கூட பயன்படுத்துவார் என்று சொல்லி. இல்லைங்க, உங்களை கர்த்தருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற வார்த்தை வெளிப்படும் பொழுது கர்த்தர் கரத்தில் எடுத்து உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஏலிம் திருச்சபையில் மெயினில் கோடம்பாக்கத்தில் அருமையான பைபிள் காலேஜில் படித்த ஒரு சகோதரி எனக்கு தெரியும். அந்த சகோதரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படலை. இங்கே வந்து தனியாக இருந்து பைபிள் காலேஜில் சேர்ந்து அமேன் இந்த ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்த சகோதரிக்கு நல்ல விசுவாசம் சாமையா இருந்த காலத்தில் சொல்கிறேன், இருந்த நாட்களில். ஸோ அப்படிப்பட்டதான சகோதரி நல்ல விசுவாசத்தில் 3 தனி ஜபங்கள் உபவாசங்கள் இப்படிலாம் ஏறெடுத்து ஒரு ஆத்ம பாரத்தினாலே கர்த்தர் அந்த மகளை நிரப்பிட்டார். இப்போ ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. அந்த ஹாஸ்டலில் வேலை செய்கிறதான அம்மாமார்களை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்னதாக பேசுவாங்க. சனிக்கிழமையில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு சனிக்கிழமை எவ்வளோ வேலை இருந்தாலும் லீவ் போட்டுருவாங்க. லீவ் போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு ஒரு மதியத்துக்கு மேலே போயிட்டு அவங்ககிட்ட பேசுவாங்களாம். பேசி
பேசின உடனே நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு வந்த உடனே அந்த ஆத்துமா சபைக்கு சொந்தமாக மாறிடும். இப்படி அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற அநேக பேரை வழி நடத்தி சபைக்கு கொண்டு வந்தாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்ம ஐயா. நோட் பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு மெசேஜ் டைம்லேயே அந்த மகளை மாத்திரம் எழும்பி நிற்க வைத்து ஒரு 5 நிமிடம் அந்த மகளுக்காக கரங்களை தட்டுங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் அந்த மகளை கனப்படுத்தினாங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்க, குடும்பம் ஃபுல்லாக பேக்ரவுண்டே ஒன்றுமே கிடையாது, எந்த இதில் அவங்க பயன்படுவாங்கன்றது தெரியாது. ஆனால் எப்போ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு பயன்படுத்துங்க என்று சொல்லி அவர்கள் எழும்பும் பொழுது, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சகோதரியை கர்த்தர் பயன்படுத்தி கனப்படுத்தவும் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இந்த சபையினுடைய தரிசனத்தோடு நீங்கள் இணைந்து நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களை நிரப்பி பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. தனியாய் ஓடிக்கொண்டிருக்க தேவையில்லை. இந்த சபையினுடைய தரிசனத்தோடு கொஞ்சம் இணைங்க. ஆண்டவரே, எத்தனை ஆத்துமாக்களை என்ற எங்களுடைய ஊழியக்காரருக்கு நீங்க தரிசனம் கொடுத்து வைத்திருக்கிறீங்க. ஆண்டவர், அந்த தரிசனத்தோடு நான் இணைத்துக் கொள்ளுகிறேன், என்னை நீ நிரப்புங்க, என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லும் பொழுது உங்க மூலியமாய் ஆயிரக்கணக்கான பேர் உள்ள வர்றதுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த திட்டம் வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என் மூலியமா ஒரு 10 பேராவது வராதா, என் மூலியமா ஒரு 50 பேர் வராதா? கணக்கு கிடையாது. 3 நிமிடம் பிரசங்கத்தில் 3000 பேரை கர்த்தர் கொடுத்தவர். உங்களுடைய ஜெபத்தின் மூலியமாக அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மை குறைத்து மாத்திரம் எடை போடாதீங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. அடுத்தபடியா யோவான், அது 2:8 வாசிங்க. யோவான் 2:8. நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனாங்க. அல்லேலூயா. எல்லாம் நிரப்பப்பட்டாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இப்போ கொண்டு போங்க. அல்லேலூயா. அதிலே வைக்க தேவையில்லை, இப்போ நீங்க வெளியே கொண்டு போங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரால நிரப்பப்பட போறீங்க, உண்மைதான். நிரப்பப்பட்டிருக்கிறீங்க, உண்மைதான். ஆனால் உடைய வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த கிருபைகளை, ஜெப வரங்களை, தாளந்துகளை எப்போ நீங்கள் வெளியே கொண்டு வரீங்களோ அப்போதான் ருசி உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே, சபையில் நிறைய பேர் இங்கே இருக்கிற வாலிபர்கள்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். எல்லா வேலைகளை எடுத்து போட்டு அவங்க செய்வாங்க. ஒவ்வொருவரும் ஒரு நல்ல காரியத்தில் அவங்க இருப்பாங்க. பாருங்க, இது போல நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, சகோதரர்கள் இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் நிறைய தாளந்துகள் இருக்கு, கிருபைகள் இருக்கு, கர்த்தரால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. எப்போ நீங்க வெளியே கொண்டு வரீங்களோ, அதை கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிறீங்களோ, அடுத்த ஸ்டெப்பை கர்த்தர் மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க வேணா செய்து பாருங்களேன். நீங்க வேணா நிரப்பப்பட்டவங்க செய்து பாருங்க. உங்க மூலியமாய் நிரப்பப்படாத பிள்ளைங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறாரோ அதன்படி நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிங்க. வெளியே கொண்டு வாங்க உங்களுடைய பிரசங்கங்களை, வெளியே கொண்டு வாங்க உங்களுடைய ஆராதனைகளை, உங்களுடைய ஜெபங்களை கொண்டு வாங்க. கர்த்தர் அதை ஒரு ஆயுதமாய் கர்த்தர் எடுப்பார். சத்தத்தை கர்த்தர் ஆயுதமா எடுக்க முடியும். உடைய கண்ணீரை கர்த்தர் ஆயுதமா எடுக்க முடியும். உடைய முழங்கால் ஜெபத்தை கர்த்தர் ஆயுதமா எடுக்க முடியும். உடைய காணிக்கைகளை கர்த்தர் ஆயுதமா எடுக்க முடியும். நம்புவீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே, நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நல்லா உங்களை உயர்த்தி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கலாம். அந்த ஆசீர்வாதங்களை என்ன பண்ண போறீங்க? புதைத்து வைக்க தேவையில்லை. நான் கர்த்தருக்கென்று நான் கொடுக்க போறேன்னு வெளியே கொண்டு வாங்க. அதுதான் மல்டிபிள் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3:6 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 3:6. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்ல, என்னிடத்துல ஒண்ணு இருக்குது. நசரேயனாகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், நீ எழுந்து நட. அவ்வளவுதான். அல்லேலூயா. என்கிட்ட ஒண்ணு இருக்கு, என்கிட்ட அசாதாரணமான ஒன்று இருக்கு. ஆமென். என்னை கர்த்தர் ஒரு காரியத்தின் மூலியமாய், ஒரு வரங்கள் மூலியமாய், கிருபைகள் மூலியமாய் நிரப்பி வைத்திருக்கிறாரு. அதை நான் உனக்கு தரேன். அல்லேலூயா. அதை நான் உனக்கு தரேன். இன்னைக்கு ஆண்டவர் நிரப்ப போகிறாரு. இதை நீங்கள் வைத்திராதபடி, புதைத்து வைக்காதபடி கர்த்தருக்கென்று வெளியே கொண்டு வாங்க. அதை கர்த்தர் மகிமை உள்ள பாண்டமாய் கர்த்தர் மாற்றுவார்.
ஒரு டெஸ்டிமனியாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. வாழ்ந்தோம் மரித்தோம் என்று இராதபடி, ஆமென், நம்முடைய பிள்ளைகளை பெற்றோம், அந்த பிள்ளைகளுடைய சந்ததிகளை பார்த்தோம் என்று இராதபடி, கர்த்தருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு நீங்க எழும்புங்க. கர்த்தருடைய கரத்தை பிடித்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சது கூட கிடையாது, ஆண்டவரே இப்படிப்பட்டதான பிரசங்கங்களை செய்வேன், ஆண்டவரே இப்படிலாம் செய்வேன்னு யோசிச்சது கூட கிடையாது. ஆண்டவரே பிடெக் முடிச்சிருக்கிறோம், அடுத்தது நல்ல வேலை, ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் ஒரு சிவில் இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நான் அடுத்தது இப்படிப்பட்ட ஒரு ஆமென் சோத்திர கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன், ஊழியத்தில் இறங்குவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சது கிடையாது. ஆண்டுடைய சமூகத்தில் எப்போ ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறன்னு சொல்லி காணப்பட்டனோ, ஏதோ ஒரு பயன்பட்டு கொண்டிருந்தேன், யாருக்காகவோ பயன்பட்டு கொண்டிருந்தேன். அமேன் சோத்திரம், அமேன். அங்கே கட்டடங்களை எழுப்புறதுக்கு, மற்றவங்க யாரோ வசிக்கிறதுக்காக எழுப்புறதுக்காக ஒரு காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் என்னை எழுப்பினார். அல்லேலூயா. கொலோசியர் 1:29 சொல்லுகிறது. கொலோசியர் 1:29. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. நாம நிரப்பப்படணும். ஆண்டவரே நான் எதுல நான் பிரயாசப்பட முடியும், நான் எப்படி அப்பா இதெல்லாம் போறேன்னு கேட்டா, கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறாரு பாருங்க. அந்த வல்லமையின்படி நீங்க பிரயாசப்படுங்க. அந்த வல்லமையின்படி அப்படியே போயிட்டு வலையை போடுங்க. கர்த்தர் ஆமென் வலை கிழியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுப்பார். வெறுமையோடு கரை சேருவது கிடையாது, வெறுமையோடு நம்ம பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஹல்லேலூயா கர்த்தருக்கென்று நம்ம எழுப்பி கொண்டு போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று நான் சொல்லுகிறேன். அது 2:9 வாசிங்க. யோவான் 2:9. ஆமென், ஆமென், வேலைக்காரருக்கு தெரியுதே என்று ஆமென், பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் ஆமென், திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்ம கர்த்தரால நிரப்பப்படணும். கர்த்தரை முதன்மையாக வைக்கிற ஒரு பாத்திரங்களாய் நம்ம மாறணும். அமேன் சோத்திரம். பயன்படலை என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளணும். அமேன் சோத்திரம். இப்படிலாம் செய்து அமேன் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காணப்படும் பொழுது சுத்திகரிக்க வைக்கப்பட்டதான அந்த பாத்திரங்களை கர்த்தருடைய கரத்தில் சென்ற பொழுது ருசி உள்ள திராட்சை ரசங்களால் நிரப்பப்பட்ட பாத்திரங்களாய் அது மாறினது. அல்லேலூயா. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுவரைக்கும் அங்க இருந்தவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த கற்சாடி இதுவரைக்கும் எதுக்காக பயன்பட்டது? கை கால்களை கழுவுறதுக்கு பயன்பட்டதுப்பா. இப்போ எதற்காக பயன்படுது? ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க கர்த்தர் தீர்மானிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய துதி ஆராதனைகள் பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. மத்தேயு 17:2 வாசிங்க. மத்தேயு 17:2 ஒரு மறுரூபமானார். இதுவரைக்கும் சாதாரணமா தான் நடந்து போய் கொண்டே இருந்தாரு ஆண்டவரு. அமேன். எப்ப அங்க போனாரோ அமேன் ஒரு மறுரூபத்தை அங்க வெளிப்படுத்துறாரு. அவருடைய முகம் எப்படி ஆகி மாறிட்டு வெளிச்சமாய் மாறிச்சான். ஒரு ஆமென் சொல்லலாமே. பிலிப்பியர் 3:21 வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 3:21. ஆமென். நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒரு இமை பொழுதுல இதெல்லாம் மாறும். எப்பன்னு கேட்டா நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. அமேன். இவை எல்லாவற்றையும் மறுரூபப்படுத்த ஆண்டவரே, இந்த பாத்திரம் ஏதோ ஒரு காரியத்துக்காக பயன்பட்டு கொண்டிருந்தது ஆண்டவரே. இந்த பாத்திரம் அல்லேலூயா உம்மை 2ஆம் இடத்துல வைத்து அமேன் சோத்திரம் ஓடிக்கொண்டிருந்த ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்துக்கு நான் முதலிடத்தை கொடுக்கல, உம்முடைய சிலுவைக்கு நான் முதலிடத்தை கொடுக்கல, உம்முடைய வார்த்தைக்கு நான் முதலிடத்தை கொடுக்கல, உம்முடைய அன்புக்கு நான் இடம் கொடுக்காமல் ஒரு பாத்திரமாய், வெறுமையான பாத்திரமாய் இதுவரை நான் ஜீவித்துக் கொண்டிருந்த ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே நான் உணர்த்தினதற்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவரே என்னை
என்னை வேறே பாண்டமாய் என்னை மாற்றுவீராக, வேறே இருதயத்தை தருவீராக, வேறே மனுஷனாய் என்னை மாற்றுவீராக என்று சொல்லும் பொழுது அவருடைய மறுரூபத்தின் ஆற்றல், the quickening spirit உங்க மேல இறங்கி கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மறுரூபம். 5 நிமிடம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கண்ணை திறந்து பார்த்து டைமை பார்த்து கொண்டே இருப்பீங்க. ஆனா இனி கர்த்தர் இந்த பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட ஜெப ஆவியினாலே பல மணி நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தராலே உங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஜெபிக்க வைக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. லூக்கா 9:29, லூக்கா 9:29 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 9:29. அவர் ஜெபம் பண்ணுகையில் மாறிற்று. அல்லேலூயா. ஜெபம் பண்ணினா நம்முடைய வாழ்க்கை மாறும். ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய நிலைமைகள் மாறும். ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய், ருசி உள்ள ஒரு பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலின் பாத்திரமாய் கர்த்தர் இங்க இருக்கிற அத்தனை பேரை மாற்றி, இந்த சபையை மாற்றி மகிமைப்படுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காக மாத்திரம் ஜெபித்து கொண்டிருக்காதீங்க, சந்ததிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இவ்வளோ அபிஷேகத்தை வல்லமையை நான் பார்த்திருக்கிறேன், என் பிள்ளை பார்க்கணும், என் வாலிப பிள்ளை பார்க்கணும், என் சந்ததி அதை ருசி பார்க்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாத்திரமா இந்த பிள்ளையை நிரப்புங்க ஆண்டவர் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே, வல்லமையின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் நீர் என்னுடைய பிள்ளையை ஒரு தரிசனம் உள்ள ஒரு பிள்ளையாய், ஒரு தீர்க்க நீர் மாற்றுவீராக, ஒரு ஜெப வீரனாய் மாற்றுவீராக. எப்படி மாறும்? கர்த்தர் அந்த பாத்திரத்தை ஆண்டவரிடத்தில் கொடுதுங்க. ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை, என் பிள்ளை என்ற இந்த பாத்திரத்தை நீர் நிரப்பி நீர் முற்றிலுமாய் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவீராக என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மாற்றுவார். நம்ம ஜெபத்தை கேட்டு மாறுதலை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாத்திரையாகமம் 34:29 வாசிக்கும் பொழுது சீனாய் மலையில தேவனோடு பேசின மோசேயினுடைய முகம் மறுரூபமானது. யாத்திரையாகமம் 34:29 பலகைகள் இரண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். போதுங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரோடு பேசினாலே நம்முடைய முகம் எப்படி மாறுது? மறுரூபமாய் மாறுமா? அல்லேலூயா. எதையும் போட தேவையில்லை. நம்ம கிரீமோ இதுவோ அதெல்லாம் போடவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய முகம் மகிமையாய் மாறும். எப்போன்னு கேட்டால் கர்த்தருடைய சமூகத்தில் அமரும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரோடு பேசும் பொழுது கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தி இதுவரைக்கும் பயன்படாமல் இருக்கலாம், ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாய் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. 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 இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் எப்படி மாறணும்னு விரும்புகிறார் தெரியுமா? 2 தீமோத்தேயு 2:21 2 தீமோத்தேயு 2:21 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். எல்லாரும் எடுத்துக்கொண்டு வாசி பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய vessel of honor. அல்லேலூயா. கனப்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரங்களாய் நீங்க மாறணும்னு சொன்னா நிச்சயமாய் சொல்றேன், இந்த பாத்திரங்கள் நன்மையால, கிருபையால, வல்லமையினால், அபிஷேகத்தினால், விசுவாசத்தினால், தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படும் பொழுது ஜெப ஆவியினால், விண்ணப்பத்தின் ஆவியினால், கிருபையின் ஆவியினால், ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாய் சொல்றேன், கனத்துக்குரிய பாத்திரம் என்ற ஒரு பெயரை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நம்ம மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமுறை அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்களை பயன்படுத்தி கொண்டு, ஆண்டவரே 7ஆம் மாதம் போகிற ஆண்டவரே, ஒரு பெரிய மறுரூபத்தை நான் பார்க்கணும், என் குடும்பம் பார்க்கணும், என் பிள்ளைகள் பார்க்கணும், என்னுடைய தாய் தகப்பன் பார்க்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை எனக்கு தருவீராக. இதோ இந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் எடுத்து போட்டு ரட்சிப்பின் பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. vessel of
ஆனர், ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். அநேகருக்கு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்க மூலியமா ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் கொடுப்பீங்க. அந்த கவுன்சிலிங் மூலியமா ஒரு குடும்பங்கள் கட்டப்பட்டு தேவனுக்கு நேராய் திருப்பப்படுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். உடைய வாயை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார். உடைய வாயை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உடைய வார்த்தைகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உடைய கண்ணீரின் ஜெப வாழ்வை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உடைய ஜெப ஆவியை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணிருக்கலாம். இனி 7வது மாதத்துல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்றவங்க பார்த்து சொல்லணும், அவர் ஜெபிக்கும் பொழுதே ஒரு வல்லமை எனக்குள்ளாக புறப்பட்டு வருகிறது. ஓ ரபா கபாலந்தா ரபா, ஹல்லேலூயா. அவர் பேசும் பொழுதே something is going out from me. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு பாத்திரங்களாய் நீங்கள் மாற வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசி காலமா இருக்குது, எல்லாமே நெருங்கி கொண்டிருக்குது. இனி மொபைல்லாம் கூட யூஸ் பண்ண முடியாதான். எப்படி மொபைல் யூஸ் பண்ண மைண்ட்ல இருந்து பார்த்தாலே போதும், இங்க அப்படியே பிக்சரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே உலகமயங்கள் கணினிமயமாய் மாற்றப்பட்டு டிஜிட்டல் மயமாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வருகைக்காக. ஹல்லேலூயா. அந்த வருகையிலே கர்த்தருக்கு நம்ம ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் we have to be filled with the Holy Spirit. பாடி அண்ட் சோல் எல்லாமே கர்த்தராலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் மாறும் பொழுது எந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. ஃபோன் வரும், திடீர்னு ஃபோன் வரும், தம்பி ஒரு 1 o'clock கிளம்பி வந்துருங்க. எப்போ தெரியுமா வரும்? 12 o'clock வரும். 12 o'clock ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா நைட்டு 12 o'clock கொஞ்சம் பாண்டிச்சேரி போகணும், அதனால ஒரு 1 o'clock வந்துருங்க. டக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 11:59 or 58க்கு அவர் வீட்டாண்ட போயிடுவேன். அப்பதான் பயன்பட முடியும். ஆண்டவரே சோத்திரம், எப்படி பயன்படுத்தல, எல்லாம் கொஞ்சத்துல உண்மையாயிரு, உன்னை நான் பயன்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த நேரத்திலே ஆயத்தமா இருக்கும் பொழுது, நம்முடைய தீவட்டிகளை எண்ணெயினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, மணவாளன் வரும் பொழுது ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாய் உள்ளே போவோம். ஹல்லேலூயா. நிரம்பாத பாத்திரங்களை கர்த்தர் ஹல்லேலூயா உள்ளே சேர்க்க முடியாது. தேவ ஜனமே, இது எல்லாவற்றுக்கும் வருகைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிற செய்தி இது. ஆமென். இப்பவே நிரப்பப்படுங்க. கர்த்தர் நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். காத்திருங்க. இதே போல ஒரு மேலறையில தான் அவங்க கூடி இருந்தாங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் கிருபைகளால் நிரப்பி, எதுல குறைவுள்ளவர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். நீங்க சொல்ல தேவையில்லை, மற்றவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. கர்த்தரிடத்துல முறையிடுங்க. கர்த்தர் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்கி மகிமையின் பாத்திரங்களாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிமையின் பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கண்ணை மூடும் பொழுது நம்முடைய பிள்ளைங்க சொல்லணும், ஆமென், கர்த்தருக்காக மரிக்கிற வரைக்கும் இவர் எப்படி உழைச்சார் தெரியுமா, எந்த அளவுக்கு பயன்பட்டார் தெரியுமா, எத்தனை பேருக்கு இவர் பிரயோஜனமா இருந்தார் தெரியுமா. இப்படிப்பட்ட ஒரு பெயரை நாம் எடுக்கணும், ஒரு விசுவாசத்தை ஓட்டத்தை முடிக்கணும்னு சொன்னா, ஆமென், நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எல்லா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய கரத்துல என்னுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, என் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் சபையை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் வியாபாரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் எப்படி எல்லாம் நிரப்ப நீர் சித்தமாக இருக்கிறீரோ அப்படியெல்லாம் நீர் நிரப்புவீராக. ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்து நிற்கலாமே, ஒரு நிமிடம் எல்லாம் எழுந்து நிற்கலாமே. ஹல்லேலூயா. நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, நான் எதிலே குறைவுள்ளவன் என்பதை நீர்தான், உமக்கு தான் தெரியும்ப்பா. என்னை உருவாக்கின நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதிலே ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே குறைந்திருக்கிறது, என் ஜெப வாழ்க்கை குறைந்திருக்கிறதா, என்னுடைய உபவாசம் குறைந்திருக்கிறதா, மீண்டுமாய் தட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே பேதுருவை விழாவில தட்டி எழுப்பின வல்லமை உள்ள கர்த்தர் என்னை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. என்னை உற்சாகப்படுத்துங்கப்பா. உற்சாகம் இல்லாம நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறேன், உள்ளத்துல கொதித்து கொண்டிருக்கிறது. எனக்கு எப்படியாவது நான் கர்த்தருக்காக பயன்படணும்னு சொல்லி, ஆமென், என்னுடைய தாளந்துகளை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அடக்காத மகளே, வாயை விரிவாய் திறந்து ஒப்புக்கொடு மகளே. ஹல்லேலூயா. உடபலா கரபா. கர்த்தர் கர்த்தலே நீங்கள் போகிற வரைக்கும் தான் சத்துரு ஹல்லேலூயா உங்களை அலசடி பண்ணி கொண்டிருப்பான், அலைந்து திரிந்து கொள்ள வைத்துக் கொண்டிருப்பான். ஆமென். கண்ணீரின் வாழ்க்கையில முழுக வைத்துக் கொண்டிருப்பான். எப்ப கர்த்தருடைய கரத்துல போறீங்களோ அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் முடியாது.
ஷாகாமாலி அந்த ரபாலா காரியா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜீசஸ் ஹalleluya. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீ. கரங்களை தட்டி பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. பாடுவோம். ஏழைகளின் பலன் நீரே. தேங்க்யூ அப்பா. நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீ. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென் ஆமென். இயேசு மகராஜா நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை. ஆமென். நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஓ நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமே. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நல்ல ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி, நிறுத்தாம கரங்களை தட்டி கொண்டே கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்களேன். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஞானம் இல்லாதவர்கள் பிள்ளைகள் மேல, ஞானம் இல்லாத வாலிப பிள்ளைகள் மேல, படிப்பில் கவனம் செலுத்த முடியாத வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவர் ஆகிய இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்ட ஆண்டவரே அப்பா, எதிலே குறைவிடங்கள் என்பதை இன்றைக்கு அப்பா ஆண்டவர் நிறைவின் ஆவியானவர், நிறைவின் ஆவியானவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆவியானவர் இதோ பிள்ளைகள் மேல அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஓ அபிஷேக வல்லமையை ஊற்றுவீராக. ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. ஓ ரட்சிப்பின் அபிஷேகம் இறங்குகிறது. ஜெப அபிஷேகம் இறங்குது. கிருபை அபிஷேகம் இறங்குது. சகோதரர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே சுய பலனால அல்ல, உம்முடைய பலத்தின் ஆவி என் மேல் இறங்குவதாக. ஓ பவுலே, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் மகனே. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. நீ எழும்பாத வரை என்னால செயல்பட முடியாது. நீ எழும்பு மகனே, உன்னை நான் நிரப்புகிறேன். நீ சந்தேகப்படாம விசுவாசி மகனே. உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். நீ விசுவாசத்தின் படி ஆக கடவுது என்ற வார்த்தை எனக்குள்ளாக இருந்து புறப்பட வேண்டும் என்றால் விசுவாசத்தின் ஆவியினால நிரம்பு. ஓ ரபா கபாலாந்தா ரபாலா சாந்தா ரபா.
ஓ எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்க சபை ஆத்துமாக்களால் நிரப்புவீராக. இந்த பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவரே புறாக்களை போல பறந்து வருவார்களாக. மந்தை பெருகுவது போல மனிதர்கள் பெருகுவார்களாக. சாறை சாறையாய் சபைக்குள்ளாக வருவார்களாக. ஒரு எழுப்புதலின் சபையாய் எங்கள் சபை மாறுவதாக. ஜெப எழுப்புதல் உண்டாவதாக. பரிசுத்த எழுப்புதல் உண்டாவதாக. ஆண்டவரே துதியின் எழுப்புதல் உண்டாவதாக. அற்புத அடையாளங்களை எங்கள் சபையின் மூலியமாய் செய்ய வல்லவர் அப்பா. ஆண்டவரே சுத்திகரிக்க வேண்டிய பாத்திரங்களை ஆண்டவரே திராட்சை ரசம் ஊற்றுகிற ஒரு ஆண்டவரே மகிமை உள்ள பாத்திரங்களாய் மாற்றினது போல எங்க பாத்திரத்தில் நம்முடைய எண்ணெய் அபிஷேகத்தினால் நிரப்பி இங்க இருக்கிற அத்தனை பேருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையில இதோ உம்முடைய பரிசுத்த வல்லமை இறங்குவதாக. ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் we declare and claim it in the name of Jesus. ரபா கபாலபா ரபாலா சாந்தா ரபா. ஆண்டவரே எலியாவை பயன்படுத்தினது உண்மை என்றா எங்களையும் பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய கிருபைக்கு நடத்துதலுக்கு உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான பாஸ்ட் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய கிருபையின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நற்கிரியைக்கு எல்லா ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாய் மாற்றும். கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே.